வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற ஒரு 7 அப்கமிங் கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற 7 கார்களுமே 2025-26 இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வரப்போகுது. அதில் முதல்ல நம்ம ரெனால்ட் மற்றும் நிசான் இந்த 2 பிராண்டை எடுத்துக்குவோம். இந்த 2 பிராண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க டைப்பில் இருக்காங்க. இப்போ எப்படி மாருதி சுசுகி டொயோட்டா அவங்களுடைய டெக்னாலஜி அதேமாதிரி டிசைன் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ரெனால்ட்டும் நிசானும் இதில் ஒருபடியாக மேலே போய் ஒரே பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நிறுவனங்களும் கார்களை கொண்டு வருவாங்க. அது பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் லோகோ இருக்க போகுது. ரெனால்ட்டில் ஒரு பேரில் வரப்போகுது. நிசானில் அவங்க லோகோ அவங்க ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் இந்த 2 நிறுவனங்களுமே அடுத்ததாக எஸ்யூவி மார்க்கெட்டில் இந்தியாவில் திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்யூவிக்கெல்லாம் பெருசாக பிரபலம் அடையாத சமயத்திலே டஸ்டர் கார் இந்தியாவில் செம்மையாக விற்பனை ஆணுச்சு. அந்த டஸ்டர் காரை பார்த்த பிறகு தான் நிறைய பேர் எஸ்யூவி பக்கமே வர ஆரம்பித்தாங்க. விற்பனை நல்லா போணுச்சு, செம்மையாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களுடைய பிராண்டில் எஸ்யூவி கார்களை விற்பனைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டஸ்டரில் மேஜராக பெரிய ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிராண்ட்லையுமே எஸ்யூவி கார்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டஸ்டர் காணாமல் போயிடுச்சு, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா 2025 டஸ்டரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி டஸ்டர் என்ன பிளாட்ஃபார்மில் உருவாயிருக்கோ அதே பிளாட்ஃபார்மில் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு காரும் நிசான்லையும் நமக்கு வரப்போகுது. இந்த 2 கார்களுமே 5 சீட்டர் வேரியண்ட்டாக 2025 விற்பனைக்கு வரப்போகுது. இப்போ இந்த 2 காரை பேஸ் பண்ணி 2025 எண்டு அப்படி இல்லைனா 2026 7 சீட்டர் மாடலையும் கொண்டு வர போகிறாங்களாம். அப்போ ரெனால்ட்டில் 2 கார் வரப்போகுது. டஸ்டர் தான், டஸ்டரில் 5 சீட்டர் 7 சீட்டர். அதே மாதிரியே நிசான்லையும் பார்த்தீங்கன்னா 2 கார் வரப்போகுது, 5 சீட்டர் 7 சீட்டர். இப்போ இந்த 2 கார்களையும் இன்ஜின் ஆப்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் நார்மலாக 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் HR10 பெட்ரோல் இன்ஜின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜின் தான் நமக்கு ரெனால்ட் கிகர் மற்றும் நிசான் மேக்னைட் இந்த 2 கார்களையும் யூஸ் பண்ணாங்க. அதே இன்ஜின் திரும்ப கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். 156 ஹார்ஸ் பவர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்ஜின் மெர்சிடிஸ் பென்ஸ் ஏ கிளாஸ் செடான் கார்லையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினை ரெனால்ட் மற்றும் நிசான் அவங்களுடைய கார்களில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. நமக்கு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், CVT ஆட்டோமேட்டிக் யூனிட் இது 2 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 3 விதமான இன்ஜின் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கார்களும் 2025 நமக்கு விற்பனைக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஹைப்ரிட் வேரியண்ட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது ரொம்ப லிமிட்டடான வேரியண்ட்ஸ் மட்டும் தான் ஹைப்ரிட் இன்ஜினில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு ப்ரீமியம் கஸ்டமருக்காகவும் இன்னும் கொஞ்சம் பவர் மைலேஜ்லாம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காகவும், மற்றபடி நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்குற மாதிரி நார்மல் இன்ஜின் ஹைப்ரிட் டெக் இல்லாமல் இன்ஜின் ஆப்ஷன்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 கார்களையுமே CMF B பிளாட்ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்க. வெளிநாடுகளெல்லாம் டஸ்டர் காரை அறிமுகப்படுத்திட்டாங்க. பட் இந்தியாவுக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் கிளியரான கரெக்டான டீட்டெயில் இன்னும் தெரிய வரல. 2025 பார்த்தீங்க அப்படின்னா டஸ்டர் மூலமாக திரும்ப அந்த ஒரு SUV செக்மெண்ட்டை பிடிப்பதற்கு ரெனால்ட் மற்றும் நிசான் 2 நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதியில் 3 கார்கள் 2025 விற்பனைக்கு வரப்போகுது. அதில் முதலாவதாக இ விட்டாரா காரை மாருதி சுசுகி விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க 2025. ஆல்ரெடியே இட்டாலியில் நடந்த குளோபல் ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா இந்த காரை ஷோ பண்ணிட்டாங்க. ஆல்ரெடியே நம்ம இந்தியாவில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போலையும் EVX அப்படிங்கிற பேரில் இந்த காரை ஷோ பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இ விட்டாரா அப்படிங்கிற நேமில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. டிசைனைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு ஐசி இன்ஜின் கார்களை விட இ விட்டாரா கார் ஓரளவுக்கு நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி மற்ற நிறுவனங்கள்லாம் ஒரு டாடா எடுத்துக்கிட்டோம் இல்லை மகேந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களாம் கண்டினியூஸாக எலக்ட்ரிக் கார்களை விற்பனைக்கு கொண்டு அதில் ஒரு உச்சத்தை தொட்டுட்ருக்காங்க. பட் மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க பெட்ரோல் கார்களில் தான் அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் முழுக்க அதிகமாக விற்பனை பண்ணுறது மாருதி சுசுக்கி தான். முழுக்க சின்ன கார்கள், ஹேட்ச்பேக் கார்கள், சின்ன SUV, கிராஸ் ஓவர் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க. சடனாக எலக்ட்ரிக் மாறும் பொழுது ஆல்ரெடி விற்பனையில் இருக்க மற்ற கார்களோட விற்பனை அடி வாங்கும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அவங்க உள்ளே வரலை. பட் அடுத்த வருஷம் தான் உள்ளே வராங்க. ஆல்ரெடியே இந்தியாவில் மாருதி சுசுக்கி நல்ல ஒரு பேர் இருக்க காரணத்தினால இந்த இ விட்டாரா காரும் பெரிய அளவில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மீட்டர் லென்த்துக்குள்ளே தான் இந்த கார் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. 180 mm அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 18 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. குளோபல் ஸ்பெக் மாடலில் 19 இன்ச்சில் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு வரும்பொழுது 18
இன்ச்சில் வந்து வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா 49 கிலோவாட் மற்றும் 61 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. இதில் 49 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோன்னா 172 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 189 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே 61 கிலோவாட் பேட்டரி பேக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து வரும். அதனால் வந்து பவர்னு பார்க்குறப்ப நமக்கு 181 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 300 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 4 வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த பேட்டரி பேக் எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்னும் தெளிவாக இல்லை. பட் எப்படி இருந்தாலும் சிங்கிள் சார்ஜில் 500 கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு வந்து ரேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மாருதி ஈவிட்டாருடைய ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து அதிகமாக தான் தெரியுது. எப்படியும் வந்து ஒரு 19லேருந்து 20 லட்சம் ரூபாயில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே இந்தியாவில் வந்து மாருதி சுசுகி அப்படின்னாலே அந்த விலை கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகமான மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம டாட்டாவில் கூட வந்து நமக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரேஞ்சில் 2-3 ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து கார்கள் வந்து இருக்குது. ஆனால் வந்து மாருதி பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக வந்து 20 லட்சத்தில் வந்து காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாருதி சுசுகிலே வந்து நமக்கு வந்து கிராண்ட் விட்டாரால் 7 சீட்டரை 2025 வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இதில் 1.5 லிட்டர் கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1.5 லிட்டர் டிஎன்ஜிஏ ஹைப்ரிட் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் இன்ஜின் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மைலேஜும் வந்து அதிகமாக கிடைக்கும். அநேகமாக இந்த மாதிரி ஒரு 7 சீட்டர் கார்களில் நமக்கு ரியல் டைமில் பார்த்திங்க அப்படின்னா 20+ மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். டிசைன் வைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா 5 சீட்டர் மாடல் எப்படி இருக்குமோ அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் இந்த 7 சீட்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீல் பேஸ் மட்டும் நமக்கு வந்து அதிகமாக போகுது. உள்ள இன்டீரியராக இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிராண்ட் விட்டாராலே 7 சீட்டர் மட்டும் இல்லாமல் 6 சீட்டர் லே அவுட்டும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய மாடலில் பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் K15C இந்த சீரிஸ் இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதிய கே சீரிஸ் இன்ஜினை 7 சீட்டர் மாடலில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுகியில் ஃப்ரான்ஸ் காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை 2025 வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரான்ஸ் வந்து மாருதி சுசுகியில் வந்து இருக்குது. இன்னொரு புறம் வந்து டொயோட்டா இதே ஃப்ரான்ஸை ரீபிராச் பண்ணி டெய்சர் அப்படிங்கிற நேமில் வந்து வச்சுருக்காங்க. பட் வந்து டெய்சரை விட ஃப்ரான்ஸுக்கெலாம் வந்து எக்கச்சக்கமான வரவேற்பு வந்து இந்தியாவில் வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த மாதிரி சூழலில் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோட பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து மாருதி சுசுகி அவங்க கார்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைப்ரிட் இன்ஜின் அப்படிங்கிறப்ப அது வந்து டொயோட்டாவுடைய டெக்னாலஜி அவங்களோட இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து இந்த வரப்போகிற ஃப்ரான்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இன்ஹவுஸில் மாருதி சுசுகி ஓனாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கார்களுக்கு வந்து நியூ இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் Z12E பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து சின்ன ஒரு பேட்டரி பேக்கும் நமக்கு வந்து வரும், எலக்ட்ரிக் மோட்டாரும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து கம்பைண்ட் ஆகி நமக்கு வர காரணத்தினால மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர்கிட்ட வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரான்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு கிராஸ் ஓவர்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்மால் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காரு. இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா லெவல் 1 அடாஸ் டெக்னாலஜியும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லெவல் 1ல் நமக்கு வந்து லேன் கீப் அசிஸ்ட், ஃபார்வர்டு கொலிஷன் வார்னிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைன் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு டைனமிக் லுக்கை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து LED லைட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டீரியரும் வந்து ப்ரீமியம் டச்சில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி.